ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1998 ரிலீஸ் ஆன ஒரு ஆஸ்திரேலியன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் த இன்டர்வியூ. இது ஜாப் இன்டர்வியூ இல்லைங்க, போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு இன்ட்ராகேஷன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு கார் திருடன கேஸில் ஒரு சஸ்பெக்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. காரோட ஓனரும் மிஸ் ஆயிருக்காருன்னு அப்புறம் தான் தெரிய வருது. அப்பாவியா இல்லை அடப்பாவியான்னு கண்டுபிடிக்க முடியாத சஸ்பெக்ட் ஒரு பக்கம், சஸ்பெக்டை உண்மையை ஒத்துக்க வைக்க வேண்டிய ப்ரெஷரில் இருக்கிற டிடெக்டிவ் இன்னொரு பக்கம். வெறும் திருட்டு கேஸ்னு ஆரம்பிக்கிற கதை அடுத்தடுத்து வேற மாதிரி டெவலப் ஆகும். இன்டர்வியூ ரூம்ல நடக்கிற இந்த கதையில கடைசியில ஜெயிச்சது சஸ்பெக்டோட உருட்டலா இல்ல டிடெக்டிவோட மிரட்டலான்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்ல ஒருத்தர் வீட்டில் சோஃபால உட்காந்தபடியே தூங்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு ஃப்ளமிங். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அப்போ ஒரு டிடெக்டிவும் அசிஸ்டன்ட் டிடெக்டிவும் கதவை உடைச்சுக்கிட்டு கன்னோட வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. சத்தம் கேட்டு ஹீரோ எந்திரிச்சதும் டிடெக்டிவ் அவரை கீழே தள்ளி கையில ஹேண்ட் கஃபை போடுறாரு. என்ன நடக்குதுன்னே புரியாம ஹீரோ முழிக்கிறாரு. வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே கலைச்சு போட்டு டிடெக்டிவ் எதையோ தேடுறாரு. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு ஹீரோ கேட்கிறாரு. உனக்கு சொந்தம் இல்லாத ஏதாவது இங்க இருக்கான்னு டிடெக்டிவ் கேட்கிறாரு. நான் எதையும் திருடலையேன்னு ஹீரோ சொல்றாரு. வீட்டில் கிடக்கிற நியூஸ் பேப்பர், சந்தேகப்படுற மாதிரியான ஐட்டம்ஸ்னு எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. ஒன்று ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கணும்னு டிடெக்டிவ் சொல்ல, எதுவாக இருந்தாலும் இங்கே கேளுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. உனக்கு அந்த ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லி ஹீரோவை ரூடாக ட்ரீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோவை பார்த்தா அப்பாவியாக தான் இருக்கு. அடுத்த சீனில் ஹீரோவை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இன்ட்ராகேஷன் ரூமில் அவரை உட்கார வைக்கிறாங்க. ஹேண்ட் கஃபை கழட்ட சொல்லி ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணவும் டிடெக்டிவ் அதை கழட்டி விட்டுறாரு. போலீஸ் எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியல. நீங்கள் கார் டிரைவ் பண்ணுவீங்களான்னு டிடெக்டிவ் கேட்க, இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. உங்ககிட்ட சொந்தமாக கார் இருக்கான்னு டிடெக்டிவ் அடுத்த கேள்வியை கேட்க, வேலை இருந்த வரைக்கும் வச்சுருந்தேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோவோட கதை என்னென்னா, நல்லா போயிட்டு இருந்த இவரோட லைஃபு ஒரு நாள் தழகில மாறி இருக்கு. கம்பெனியில் ஆள் குறைப்பு பண்ணுறப்ப 200 பேருக்கு வேலை போயிருக்கு. அதில் ஹீரோவும் ஒருத்தர். இதனால வீடு, ஒய்ஃப்னு எல்லாத்தையும் ஹீரோ இழந்திருக்காரு. வேலை இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஊக்கத்தொகையில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. என்னதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. அப்போ அசிஸ்டண்ட்டும் இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வராரு. ஃபார்மல் இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி டிடெக்டிவ் டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணுறாரு. நேற்று மதியத்துலேருந்து நான் சாப்பாடல, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு ஹீரோ கேட்குறாரு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. மணி 7:53. ஒரு கார் திருடு போனது சம்மந்தமாக உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஷாக்கான ஹீரோ, இதுக்காகவே என்னை எழுதிட்டு வந்தீங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு டென்ஷன் ஆகி கத்துறாரு. ஹீரோவை அமைதியாக உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் வெளியே போனீங்களான்னு டிடெக்டிவ் கேட்க, ஆமாம் கிராசரி ஷாப்புக்கு போனேன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீங்களே கஷ்டப்படுறீங்க, அந்த கிராசரி ஷாப்பில் எல்லாமே விலை அதிகமாக இருக்கும், அங்கே எதுக்கு போனீங்கன்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. அந்த கடையில் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. மணி இப்போ 7:59. டிடெக்டிவ் டேப் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறாரு. திருடு போன காரை பற்றி கேள்வி கேட்கலையான்னு ஹீரோ கேட்க, நேரம் வரப்போ கேட்போன்னு சொல்லிட்டு ஹீரோவை லாக் பண்ணிட்டு டிடெக்டிவும் அசிஸ்டண்ட்டும் போகிறாங்க. ஹீரோவை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரிக்க சொல்லி டிடெக்டிவ் ஆர்டர் போடுறாரு. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அவனை ஏன் ஸ்டைலில் விசாரிச்சா உண்மையை சொல்லிடுவான்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. ஹீரோ ஒரு கார் திருடன்னு போலீஸ் நம்புறாங்க. ஆனால் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான எவிடன்ஸ் இல்லை. அதனால ஹீரோவையே உண்மையை ஒத்துக்க வைக்க போலீஸ் ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த சீனில் கமிஷனர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அசிஸ்டன்ட் கிட்ட ஏதாச்சும் கிடைச்சிச்சான்னு கேட்குறாரு. ஹீரோ மேலே போலீஸ்க்கு சந்தேகம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஆனால் எவிடன்ஸு ஸ்ட்ராங்காக இல்லை. இதே நேரம் ஹீரோ இன்ட்ராகேஷன் ரூமில் அமைதியாக சோகமாக இருக்காரு. அடுத்த ஸ்டேஷனுக்கு ஒரு லேடி வராங்க. இவங்க பேரு மிஸ்ஸஸ் ஆண்ட்ரியூ. திருடு போன காருக்கு இந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் ஓனர். ஹீரோவோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கார் ஓனரோட ஒய்ஃப் கிட்ட டிடெக்டிவ் காட்டுறாரு. இதில் கார் ஓனரோட திங்ஸ் இருக்கான்னு ஒய்ஃப் ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாரு. ஒய்ஃபு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பொறுமையாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் வராரு. இவன் இதுக்கு இப்போ வந்திருக்கான்னு கமிஷனர் கிட்ட டிடெக்டிவ் கேட்குறாரு. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டர் எல்லாத்துலேயுமே மூக்க நுழைக்கிற ஒரு ஆள். ரீசெண்டாக டிடெக்டிவ் ஹேண்டில் பண்ண ஒரு என்கொயரி சொதப்பியிருக்கு. அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் ரிப்போர்ட்டர் இப்போ வந்திருக்கதா கமிஷனர் சொல்கிறாரு. அவனுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு டிடெக்டிவ் சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் டிடெக்டிவ் இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வராரு. திருடனை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் பொய் சொல்கிறவனை மன்னிக்கவே மாட்டேன்னு டிடெக்டிவ் சொல்ல, எனக்கு தெரியாத விஷயத்த நான் எப்படி பேசுறதுன்னு ஹீரோ கேட்குறாரு. டிடெக்டிவ் டேப் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி இன்டர்வியூவை கண்டினியூ பண்ணுறாரு. திருடு போன கார் டீட்டெயில்ஸை டிடெக்டிவ் சொல்லவும், அதுதான் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதேன்னு சொல்லிட்டேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ரீசெண்டாக வெளியூருக்கு எங்கேயாச்சும் போனீங்களான்னு டிடெக்டிவ் கேட்க, ஆமாம் பேலருக்கு ட்ரெயினில் போனேன்னு ஹீரோ சொல்கிறாரு. கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணீங்கன்னு டிடெக்டிவ் அடுத்த கேள்வியை ஸ்மார்ட்டாக கேட்க, வேலை இல்லாதவங்களுக்கு டிக்கெட் சீப்பாக கிடைக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு.
பேலரட்க்கு எப்போ போனீங்கன்னு டிடெக்டிவ் கேட்க ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு. பழம் பறிக்கிற வேலை ஒன்று வந்திருக்கு போல. அதுக்காக ஒரு நாள் நைட்டு மட்டும் பேலரட்க்கு போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு ட்ரெயினில் திரும்பி வந்துட்டாராம். எந்த டேட்டில் போனீங்கன்னு டிடெக்டிவ் கேட்க சரியா ஞாபகம் இல்லை, Jan 21 நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. திருட்டு போன காரோட ஃபோட்டோவை டிடெக்டிவ் காமிக்கிறாரு. இந்த காரை நான் பார்த்ததே இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், இந்த காரில் நீங்கள் போனதே இல்லையான்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. இந்த காரில் மட்டும் இல்லை, இந்த மாடல் கார்லேயும் நான் ட்ராவல் பண்ணதில்லைன்னு ஹீரோ அடித்து சொல்கிறாரு. காஃபி வேணுமான்னு டிடெக்டிவ் கேட்கவும், இல்லை எனக்கு சாப்பாடு தான் வேணும்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி அதுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் போயிடுறாரு. ஆனால் அரேஞ்ச் பண்ணுற மாதிரியே தெரியல, வேணும்னே ஹீரோவை பசியோடு உட்கார வைக்கிறாங்க. டிடெக்டிவ் இன்ட்ராகேஷன் ரூம்லேருந்து வெளியே வரப்ப கார் ஓனரோட ஒய்ஃபு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அழுதுகிட்டே கிளம்புறாங்க. இப்போ வரைக்கும் ஹீரோ தான் காரை திருடினதுன்னு சொல்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஹீரோ பேலரட்க்கு போயிட்டு வந்ததா சொன்னார்ல, அந்த விஷயத்த அசிஸ்டன்ட் கிட்ட டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஹீரோவோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஐட்டம்ஸில் பேலரட் போனதுக்கான ஒரு ட்ரெயின் டிக்கெட் இருக்கதை அசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறாரு. டேட்டும் மேட்ச் ஆகுது. ஸோ ஹீரோ சொன்னது உண்மைன்னு தெரிய வருது. ஹீரோவோட ஏரியாவில் இருக்கிற கிராசரி ஷாப்பில் அசிஸ்டன்ட் விசாரிச்சதில் ஹீரோவை பற்றி எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்கிறாங்களாம். நம்ம கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக எதுவுமே கிடைக்கலன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. ஹீரோ தனிமையில் வாழ்ந்த ஒரு ஆள். அவர்கிட்ட அன்பாக பேசினாலே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு டிடெக்டிவ்க்கு தோணுது. அப்போ ரிப்போர்ட்டர் வந்து டிடெக்டிவ் கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. இப்போ இன்டர்வியூ போயிட்டுருக்கு, அப்புறமா பார்த்துக்கலான்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. இந்த ரிப்போர்ட்டர் பண்ண வேலையால் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட பேரே டேமேஜ் ஆயிருக்கு. அதனால் ரிப்போர்ட்டரை அவாய்ட் பண்ண தான் டிடெக்டிவ் ட்ரை பண்ணுறாரு. அடுத்த சீனில் டிடெக்டிவும் அசிஸ்டண்ட்டும் இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வராங்க. இப்போ மணி 8:48. உங்களுக்கு ஆண்ட்ரியூவை தெரியுமான்னு டிடெக்டிவ் கேட்க தெரியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. திருடு போன காரோட ஓனர் பேர் தான் ஆண்ட்ரியூ. டிடெக்டிவ் அடுத்து ஒரு டாக்குமெண்ட்டை ஹீரோ கிட்ட காட்டுறாரு. அது காரோட ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்டு. அதில் ஆண்ட்ரியோட சைனும் பீட்டர்னு ஒருத்தரோட சைனும் இருக்கு. என்ன விஷயம்னா, ஆண்ட்ரியூ ஒரு புது வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஹாஷமை நோக்கி போயிருக்காரு. ஆனால் சடனாக பீட்டர்னு ஒருத்தருக்கு காரை விற்றுருக்காரு. வேலைக்குன்னு ஊருக்கு கிளம்புனவர் எதுக்காக காரை விற்கணும், எங்கேயும் இடிக்குதேன்னு யோசிச்ச போலீஸு டிரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்டை செக் பண்ணிக்காங்க. ஆண்ட்ரியோட சைனும் பீட்டரோட சைனும் ஃபோர்ஜரின்னு தெரிய வந்திருக்கு. அது சரி, இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு ஹீரோ கேட்குறாரு. பீட்டர்ன்ற பொய்யான பேரை எங்கேயா யூஸ் பண்ணிக்கிங்களான்னு அசிஸ்டன்ட் கேட்குறாரு. அப்படிலாம் இல்லையே, நான் அந்த மாதிரி பேரை யூஸ் பண்ணலன்னு ஹீரோ சொல்கிறாரு. டாக்குமெண்ட்டில் இருக்கிற சைனும் ஹீரோவோட வீட்டில் கிடைச்ச ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் ஆகுது. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஆண்ட்ரியூவையும் தெரியாது பீட்டரையும் தெரியாது, ஹேண்ட் ரைட்டிங்லாம் ஒன்றும் மேட்ச் ஆகலைன்னு அடித்து சொல்கிறாரு. டிடெக்டிவ் அடுத்து ஹீரோவோட ஃப்ளாட் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை காட்டி ஹேண்ட் ரைட்டிங்கை கம்பேர் பண்ண சொல்கிறாரு. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, என்ன நடக்குதுன்னு ஹீரோ கேட்குறாரு. டிடெக்டிவ் அடுத்து ஒரு லெட்டரை காட்டுறாரு. இது 8 வாரத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியோட ஒய்ஃபுக்கு வந்த லெட்டர். இதில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் தான் மற்ற டாக்குமெண்ட்ஸ்லையும் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல. யாருக்கும் எந்த லெட்டரும் அனுப்பலை. நீங்கள் எதிர்பார்க்குற பதிலை என்ன சொல்ல வைக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. ஆக்சுவலாக அது என்ன லெட்டர்னா, ஆண்ட்ரூ பிஸியாக இருக்கிறதாவும் காரை தனக்கு வித்துட்டதாகவும் பீட்டரே எழுதின மாதிரி ஆண்ட்ரூவோட ஒய்ஃபுக்கு வந்த லெட்டர். ஹீரோ தான் பீட்டருங்கிற ஃபேக் நேமை யூஸ் பண்ணிக்காருன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இதை நீங்கள் ஆண்ட்ரூக்கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானு ஹீரோ சொல்கிறாரு. 26 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு தடவை இதே ஃபேக் நேமை யூஸ் பண்ணி ஒரு காரை திருடி இருக்காரு. அந்த கிரிமினல் ரெக்கார்டை டிடெக்டிவ் கண்டுபிடிச்சி ஹீரோ கிட்ட அதை பற்றி கேட்குறாரு. அது எப்போவோ டீனேஜில் கார் ரைட் போகிறதுக்காக விளையாட்டா பண்ணது, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டு ஹீரோ கண் கலங்குறாரு. ஃபேக் நேம் யூஸ் பண்ணிக்கிங்களான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் கேட்டதுக்கு அப்படியெல்லாம் இல்லைன்னு ஹீரோ சொன்னார். ஆனால் டீனேஜில் ஹீரோ ஃபேக் நேமை யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த பீட்டரை பற்றி ஆண்ட்ரூ கிட்டே கேட்க வேண்டியதானு ஹீரோ சொல்ல, எங்களுக்கும் ஆசை தான், ஆனால் ஆண்ட்ரூ மிஸ்ஸிங்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. இது ஏதோ பெரிய கேஸாக இருக்கும் போலேன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ எனக்கு லாயர் வேணும்னு சொல்கிறாரு. சரின்னு டிடெக்டிவ் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ மணி 8:59. அடுத்த சீனில் அசிஸ்டண்ட்டு லேண்ட்லைனையும் ஃபோன் புக்கையும் ஹீரோ கிட்ட கொடுத்து லாயருக்கு கால் பண்ணிக்க சொல்கிறாரு. இது வரைக்கும் நடந்த விசாரணையில் ஹீரோ ஃபேக் நேம் விஷயத்தில் மட்டும் பொய் சொல்லியிருக்காரு. மற்றபடி அவர்கிட்ட இருந்து எதையும் கறக்க முடியல. டிடெக்டிவ் கமிஷனர் கிட்ட போய் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறாரு. திருடு போன ஆண்ட்ரியோட காரு வேறு ஒருத்தர்கிட்ட இருந்திருக்கு. அந்த பையரு இப்போ உயிரோடே இல்லை. அவர் சொன்ன அடையாளத்தை வச்சு தான் ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்காங்க. அந்த பையர் இப்போ உயிரோடு இருந்திருந்தா ஹீரோ தான் திருட்டுக்கார அந்த பையருக்கு வித்ததுன்னு கன்ஃபார்ம் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். அதுக்கு இப்போ வழியே இல்லாமல் போயிடுச்சுன்னு டிடெக்டிவ் ஃபீல் பண்ணுறாரு. பையர் சொன்ன அடையாளம் ஹீரோவோட மேட்ச் ஆகலன்னு கமிஷனர் சொல்கிறாரு. டிடெக்டிவ் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதா கமிஷனர் நினைக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு என்கொயரி சொதப்பிருக்கு. அது யாரால நடந்த மிஸ்டேக்னு டிடெக்டிவ்க்கும் கமிஷனருக்கும் ஒரு கிளாஷ் வேற போயிட்டு இருக்கு.
அடுத்த சீனில் ரிப்போர்ட்டர் டிடெக்டிவ் கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டை பற்றி போட்டு கொடுக்குறாரு. டிடெக்டிவ்க்கு இன்ட்ராகேஷனே பண்ண தரலன்னு ரிப்போர்ட்டர் கிட்ட அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பார் போல. அவன் அப்படியா சொன்னான்னு டிடெக்டிவ் டென்ஷன் ஆகி அசிஸ்டண்ட்டை மாடி கூட்டிகிட்டு போகிறாரு. நேற்று வேலைக்கு வந்துட்டு என்னை பற்றி தப்பாக பேசுறியான்னு கேட்டு டிடெக்டிவ் அசிஸ்டண்ட்டோட சட்டையை பிடிக்கிறாரு. எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு அசிஸ்டன்ட் கேட்குறாரு. இங்கே நிறைய பேர் என்னை கீழே தள்ள பார்க்குறாங்க, நீயும் அந்த தப்பை பண்ணாதன்னு டிடெக்டிவ் அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணனால ஒரு லாயர் இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வந்து ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. இந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் கோர்ட்டில் பெரிய எவிடன்ஸே இல்லைன்னு லாயர் சொல்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு போலீஸ்கிட்ட சொன்னீங்களான்னு லாயர் கேட்குறாங்க. பேலரத்துக்கு ட்ரெயினில் போனதையும் அங்கே ஸ்டே பண்ணதையும் சொல்லிட்டேன்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருங்கன்னு லாயர் அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் அந்த காரையும் பார்த்ததில்ல, அந்த ஓனரையும் பார்த்ததில்லன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆள் காணாமல் போகிறதுக்கு 1000 காரணம் இருக்கும். இந்த கேஸில் போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு லாயர் சொல்கிறாங்க. என்னை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு ஹீரோ புலம்புறாரு. கொஞ்ச நேரம் மட்டும் வாயை திறக்காமல் கம்முன்னு இருங்க, எவிடன்ஸ் இல்லாமல் போலீஸே உங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு லாயர் போகிறாங்க. அடுத்த சீனில் டிடெக்டிவும் அசிஸ்டண்ட்டும் இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வராங்க. என்ன, உங்கள் லாயர் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களான்னு டிடெக்டிவ் கரெக்டாக கெஸ் பண்ணுறாரு. டேப் ரெக்கார்டிங்கை ஆன் பண்ணி இன்டர்வியூவை கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ மணி 9:48. திருடு போன காரோட டிரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்டில் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு டிடெக்டிவ் கேட்க நோ கமெண்ட்டுன்னு ஹீரோ சொல்கிறாரு. KCR 109 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிற அந்த காரை உங்களுக்கு தெரியுமான்னு டிடெக்டிவ் கேட்க எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. காணாமல் போன கார் ஓனர் ஆண்ட்ரூ கூட நீங்கள் இருந்ததை பார்த்ததுக்கான விட்னஸ் இருக்குன்னு டிடெக்டிவ் சொன்னதும் ஹீரோவோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. அந்த விட்னஸ் யார்? தெரியாத ஆள் கூட நான் எப்படி இருந்திருப்பேன்னு ஹீரோ கேட்குறாரு. இதுதான் நடந்திருக்கணும்னு டிடெக்டிவ் ஒரு தியரி வச்சுருக்காரு. ஜான்வரி 21 ஆண்ட்ரூ கார் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காரு. வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக பேலரத் வழியாக ஹாஷம்க்கு போயிருக்காரு. போகிற வழியில் யாரோ ஆண்ட்ரூவோட காரில் ஏறி இருக்காங்க. பேலரத்தில் ஆண்ட்ரூ கூட இன்னொரு ஆள் இருந்ததை ரோட் சைட் வீட்டில் இருந்தவர் பார்த்துருக்காரு. அவர் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் ஹீரோவோட மேட்ச் ஆகுது. ஆனால் ஹீரோ நான் அவன் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு. வேணும்னா உங்களை நிறைய பேர் கூட நிற்க வச்சு விட்னஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லலான்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஐடென்டிஃபிகேஷன் பரேடுக்கெலாம் ஒத்துக்காதீங்கன்னு லாயர் அட்வைஸ் பண்ணனால ஹீரோ அதையும் மறுக்கிறாரு. விட்னஸ்க்கு எவ்வளோ கொடுத்தீங்கன்னு ஹீரோ கேட்க நாங்கள் விட்னஸ் எல்லாம் விலைக்கு வாங்குறது இல்லைன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. உங்களால் சால்வ் பண்ண முடியாத கேஸில் ஃபுல்லாக என்ன கோர்த்து விட பார்க்குறீங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. நிறைய அன்சால்வ்டு மர்டர்ஸை பற்றி நியூஸ் பேப்பரில் பார்த்து ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டாராம். ஆண்ட்ரூ மாதிரி வேறு யாராவது மிஸ் ஆகி தேடிட்டு இருக்கீங்களா என்ன? என்னைய கார் திருடுன்னு சொல்லிட்டீங்க, அடுத்து வேற என்னெல்லாம் சொல்ல போகிறீங்கன்னு ஹீரோ பொடி வச்சு பேசுகிறாரு. உங்களை ஆண்ட்ரூ கூட பார்த்ததுக்கான விட்னஸ் இருக்கேன்னு டிடெக்டிவ் சொல்ல என்னைய மாதிரியே இருக்கிற வேறு யாரையோ கூட விட்னஸ் பார்த்துருக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ மணி 9:57. டிடெக்டிவ் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறாரு. ஹீரோவோட பேச்சில் இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை ஆண்ட்ரூ இறந்து போயிருப்பாரோ, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி தானேன்னு ஹீரோ சொல்லவும் டிடெக்டிவ் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா திருடு போன காரை பற்றி என்கொயரி பண்ணுறப்ப ஹீரோவே கொலையை பற்றி பேசுகிறாரே. ஆண்ட்ரூக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது, நீங்கள் நினைக்கிறதுலையும் லாஜிக் இருக்குன்னு ஹீரோ சொல்ல உனக்கு தெரியுமான்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. எத்தனை தடவை சொல்கிறது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அசிஸ்டண்ட் டென்ஷன் ஆகி ஹீரோவை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. அதான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணியிருக்காங்கல்ல. காரை திருடினதை ஒத்துக்கிட்டா பெயில் ஆச்சும் கிடைக்கணும் அசிஸ்டன்ட் போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாரு. இப்போதைக்கு நாங்கள் விசாரிக்கிறது திருட்டு போன காரை பற்றி மட்டும்தான்னு டிடெக்டிவ் சொல்ல உங்களை நான் நம்ப மாட்டேன். 5-6 பேர் காணாமல் போன கேஸை முடிக்க முடியாமல் என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட்டு ஆண்ட்ரூவோட பாடி கிடைச்சா உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு டிடெக்டிவ்க்கு தோணுது. அடுத்த சீனில் டிடெக்டிவ் கமிஷனரை மீட் பண்ணுறாரு. ஹீரோ எவ்வளோ நேரமாக இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னு கமிஷனர் கேட்க 5 மணி நேரம் ஆச்சுன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் ஆகியும் ஹீரோ கிட்டேருந்து உண்மையை வர வைக்க முடியல. இப்போ லாயரும் வந்துட்டாரு, பேசாமல் ஹீரோவை விட்டுறலாமான்னு கமிஷனர் யோசிக்கிறாரு. ஆனால் ஹீரோ இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கனால டிடெக்டிவ் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. போலீஸே இது மிஸ்ஸிங் கேஸ்னு சொல்லியும் ஹீரோ கொலை, பாடி, 5 பேர் மிஸ்ஸிங்னு எக்ஸ்ட்ராவாக பேசியிருக்காரு. ஆனால் தெளிவாக டிடெக்டிவ் டேப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் சொன்னார். கமிஷனர் டிடெக்டிவ் கிட்ட உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன், இந்த என்கொயரியும் சொதப்பிச்சுன்னா உங்களை நான் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் டிடெக்டிவ் மர்டர் போர்டில் மிஸ்ஸிங் பர்சன்ஸோட ஃபோட்டோவை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே மிடில் ஏஜ்டு பீப்புள், காரில் ட்ராவல் பண்ணப்போ தான் காணாமல் போயிருக்காங்க. இன்னும் 2 மணி நேரத்தில் உண்மையை கண்டுபிடிக்கலனா ஹீரோவை ரிலீஸ் பண்ணி ஆகணுமேனு டிடெக்டிவ்க்கு டென்ஷனாக இருக்கு. அவன் தான் எதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறானேன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. நல்லா யோசிச்சுப்பாரு, இன்னசென்ட்டாக இருக்கிறவன் பாடியை கண்டுபிடிங்கன்னு பேச மாட்டான்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. இப்போ ஹீரோ கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமான்னு ஹீரோ கிட்ட டிடெக்டிவ் கேட்க சாப்பாடை முதல்ல கொண்டு வாங்க, காலையிலேருந்து காத்துட்ருக்கேன்னு ஹீரோ சொல்கிறாரு.
அடுத்த சீனில் இன்டர்வியூ கண்டினியூ ஆகுது. நியூஸ் பேப்பரில் கொலைகள் பற்றின நியூஸை தான் ஹீரோ தேடி தேடி ரீட் பண்ணுவாராம். எல்லாருமே கில்லருக்கு பெருசாக காரணம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எந்த ரீசனும் இல்லாமல் கூட கொலை பண்ணுறவங்களும் இருக்காங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்த எக்ஸ்பர்ட் கிட்ட இப்போ தான் பேசினேன்னு டிடெக்டிவ் சொல்லவும், உங்கள் கேஸ் ஃபைலில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டோட மேட்ச் ஆகிருக்குமேனு ஹீரோ சொல்கிறாரு. ஆமாம், மேட்ச் ஆகுது. காரை திருடின கேஸை உங்கள் மேலே தான் போட்டாகணும்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. கார் என்ன பெரிய கார், அதை விட முக்கியமாக கிட்னாப்பிங் மர்டர்லாம் என் மேலே போடுவீங்கன்னு பார்த்தேன்னு ஹீரோ சொல்கிறாரு. உங்கள் கதையை கொஞ்சம் சொல்லுங்கன்னு டிடெக்டிவ் சொல்ல, பசி உயிர் போகுது, சாப்பிட்டுட்டே பேசலான்னு ஹீரோ சொல்கிறாரு. சாப்பாடை கொடுத்தா எல்லாத்தையும் சொல்லிடுவான் போலேன்னு டிடெக்டிவ் சாப்பாடை அரேஞ்ச் பண்ணுறாரு. அடுத்த சீனில் டிடெக்டிவ் டேப் ரெக்கார்டிங்கை ஆன் பண்ணி இன்டர்வியூவை கண்டினியூ பண்ணுறாரு. ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டே கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? ஆமாம், நான் தான் ஆண்ட்ரியூவை கொலை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. மோட்டிவ் என்னவா இருக்கும்? எனக்கு கேஷ் தேவைப்பட்டுச்சு. அந்த நேரம் ஆண்ட்ரியூ வரவும் அவரை கொலை பண்ணேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஒரு வழியாக ஒத்துக்கிட்டானேன்னு டிடெக்டிவ் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. Jan 21 ஹீரோ பேலரட் ஹைவேல லிஃப்ட் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே போனப்ப அந்த பக்கமாக காரில் ஆண்ட்ரியூ வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆண்ட்ரியூவை ஹீரோ பார்த்ததே இல்லை. ஆண்ட்ரியூ போக பிளான் பண்ணி இந்த ஹாஷம்க்கு தான் ஹீரோவும் போகணும்னு சொன்னனால ஆண்ட்ரியூ லிஃப்ட் கொடுத்துருந்துருக்காரு. ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறதுக்காக ஆண்ட்ரியூ காரை நிறுத்தினப்ப அவரோட வாலெட்டில் பணம் இருந்ததை ஹீரோ பார்த்துருக்காரு. ஆண்ட்ரியூவை கொலை பண்ணா என்னன்னு அந்த மொமெண்ட்டில் தான் ஹீரோக்கு தோணியிருக்கு. ஆண்ட்ரியூ கிட்ட இருந்தது வெறும் $38 தான். ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு பெரிய மோட்டிவ்லாம் தேவையே இல்லைங்கிறதா ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. காரில் ஆண்ட்ரியூவும் ஹீரோவும் போயிட்டு இருந்தப்ப இருட்ட ஆரம்பிச்சதும் ரெஸ்ட் எடுக்கிறக்காக காரை ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அங்கேருந்து ஒரு ஷெட்டில் குளிருக்கு தீ மூட்டி ஃபுல்லாக குடிச்சிட்டு 2 பேரும் தூங்கியிருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு ஹீரோக்கு கெட்ட கனவு வந்து எந்திரிச்சிருக்காரு. பக்கத்தில் கிடந்த இரும்பு ராட் எடுத்து ஆண்ட்ரியூவை அடிச்சே கொலை பண்ணியிருக்காரு. ஷெட்டு தீ பிடிச்சி எரியவும் ஆண்ட்ரியூவோட பாடியை ஹீரோ வெளியே இழுத்து போட்டு புதைச்சிருக்காரு. ஆண்ட்ரியூவோட வாலெட்டையும் காரையும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. ஆண்ட்ரியூவை மட்டும் இல்லை, இப்படித்தான் ரோட்டில் போகும்போது லிஃப்ட் கேட்டு ஏறி மற்ற விக்டிம்ஸையும் கொலை பண்ணேன்னு ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஆண்ட்ரியூவோட பாடியை புதைச்ச ஸ்பாட்டை ஹீரோ வரைஞ்சி காமிக்கிறாரு. மற்ற விக்டிம்ஸ் எல்லாம் எங்கே புதைச்சிங்கன்னு டிடெக்டிவ் கேட்க, அதெல்லாம் கிளியராக ஞாபகம் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. விக்டிமை பர்பஸெல்லாம் சூஸ் பண்ணலையா. விக்டிமோட டீட்டெயில்ஸு ஹீரோக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் லிஃப்ட் கேட்டு ஆன் த வேல ஓரமாக நிறுத்த சொல்லி அடித்து கொலை பண்ணி புதைச்சிருக்காரு. நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கலையான்னு டிடெக்டிவ் கேட்க, நான் ஒன்றும் பைத்தியம் இல்லையேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ கிட்ட எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லைன்னு டிடெக்டிவ்க்கு தெரிய வருது. ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறாரு. அடுத்து ஆண்ட்ரியூவோட டெத்தை பற்றி டீட்டெயிலாக கேட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறதா டிடெக்டிவ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ கன்ஃபர்ஸ் பண்ணதை பற்றி டிடெக்டிவும் கமிஷனரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டில் சர்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு வாரண்ட் வேணும். அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்குன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. டிடெக்டிவ் எப்படியும் ஹீரோவை கன்ஃபர்ஸ் பண்ண வச்சிருவார்னு கமிஷனர் கெஸ் பண்ணி ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு ஒரு பெரிய நியூஸ் வரப்போகுதுன்னு சொல்லி வச்சுருந்துருக்காரு. ஏன்னா மிஸ்ஸிங் பர்சன்ஸ் பற்றி அந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான் ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கார் போல. குற்றவாளியா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள நியூஸை லீக் பண்ணிட்டீங்களேன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. கஷ்டப்படுறதுன்னா ஃபேமஸ் ஆகிறது இவரான்னு டிடெக்டிவ் மனசுக்குள்ளேயே கமிஷனரை நினச்சி புலம்புறாரு. அடுத்த சீனில் ஒரு ஹையர் ஆஃபீஸரையும் லேடி ஆஃபீஸரையும் காட்டுறாங்க. இவங்க போலீஸ் எத்திக்ஸ் கமிட்டியை சேர்ந்தவங்க. என்கொயரி பண்ணுறப்ப எத்திக்ஸை ஃபாலோ பண்ணலன்னு டிடெக்டிவ் மேலே நிறைய சஸ்பெக்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க போல. அதனால இன்ட்ராகேஷன் ரூமில் சர்வேலன்ஸ் கேமராவை சீக்ரெட்டாக வச்சுருந்துருக்காங்க. காலையிலேருந்து நடந்த இன்டர்வியூவை இந்த 2 ஆஃபீஸர்ஸும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் தரக்குறைவாக பேசினாரு. குற்றத்தை ஒத்துக்க பெயில் கிடைக்கும்னு ஆசை காட்டினாரு. அசிஸ்டன்ட் அப்படி பேசினப்ப டிடெக்டிவ் மறுப்பு தெரிவிக்காமல் அமைதியாக தான் இருந்தார். அது மட்டும் இல்லை, மிஸ்ஸிங் காரை பற்றி மட்டும்தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா ஹீரோ கிட்ட டிடெக்டிவ் பொய் சொல்லியிருக்காரு. ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்காம 3 தடவை டிடெக்டிவ் அவாய்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கோர்ட்டுக்கு தெரிய வந்தால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பிரச்சனைன்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. லேடி ஆஃபீஸருக்கு ஹீரோவை பார்த்தா சைக்கோமாக தான் தெரியுது. ஹீரோவை மறுபடியும் தெருவில் நடமாட விடுறதே டேஞ்சர்னு லேடி ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஹீரோக்கும் டிடெக்டிவ்க்கும் பெரிய வித்தியாசமே இல்லைன்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. இவருக்கு டிடெக்டிவை பிடிக்காது போல. அதனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணி டிடெக்டிவை கார்னர் பண்ணலான்னு ஹையர் ஆஃபீஸர் ஐடியா பண்ணுறாரு. அடுத்த சீனில் வீடியோ ரெக்கார்டிங் செட்டப்போட இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஆண்ட்ரியூவோட டெத்தை பற்றி சொல்லுங்கன்னு டிடெக்டிவ் கேட்க, ஆண்ட்ரியூ லிஃப்ட் கொடுத்ததை மட்டும் ஹீரோ சொல்கிறாரு. அடுத்து பண்ணதையும் சொல்லுங்கன்னு டிடெக்டிவ் சொல்லும் போதே கமிஷனர் அங்கே வராரு. டிடெக்டிவ் ஹீரோ கிட்ட கமிஷனரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நீங்கள் ஓகேவா, உங்களை கரெக்டாக ட்ரீட் பண்ணாங்களான்னு ஹீரோ கிட்ட கமிஷனர் கேட்குறாரு. இல்லை, நான் ஓகே இல்லை, உங்ககிட்ட தனியாக பேசணும்னு ஹீரோ சொல்கிறாரு. ப்ராப்ளம் இருந்தால் இப்போவே சொல்லுங்கன்னு கமிஷனர் சொல்கிறாரு.
காலங்கத்தால வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என்னை இழுத்துட்டு வந்து சோறு தண்ணி கொடுக்காம எவ்வளோ நேரம் உட்கார வச்சுருந்தாங்கன்னு தெரியுமா? எனக்கு எந்த காரை பற்றியும் தெரியாது, எந்த ஓனரை பற்றியும் தெரியாதுன்னு ஹீரோ அப்படியே பிளேட்டை மாத்துறாரு. இதை கேட்டு ஷாக்கான டிடெக்டிவ் இப்போ தான் நான் 6 கொலையை ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு. கன்ஃபஸ் பண்ணிங்களான்னு ஹீரோ கிட்ட கமிஷனர் கேட்குறாரு. குற்றத்தை ஒத்துக்கிட்டாதான் சாப்பாடு கிடைக்கும், பெயில் கிடைக்கும்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி குற்றத்தை ஒத்துக்க வச்சுக்கிட்டாங்கன்னு ஹீரோ பிளேட்டை மாத்திடுறாரு. காரை திருடினதாகவும் ஆண்ட்ரியூவை கொலை பண்ணதாகவும் நீங்கள் சொன்னதெல்லாம் சாப்பாட்டுக்காக தானேன்னு கமிஷனர் கேட்க ஆமான்னு ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் இப்போ சொல்கிறது மட்டும் உண்மைன்னு நான் எப்படி நம்புறதுன்னு கமிஷனர் கேட்குறாரு. டிடெக்டிவும் அசிஸ்டண்ட்டும் என்னை மிரட்டினால பயந்து போய் அப்படி சொல்லிட்டேன், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு ஹீரோ சொல்கிறாரு. இதை கேட்ட கமிஷனர் இன்டர்வியூவை இதோடு முடிச்சுட்டு என்னோட கேபினுக்கு வாங்கன்னு டிடெக்டிவ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோ இப்படி கவுத்துருவார்னு டிடெக்டிவும் அசிஸ்டண்ட்டும் கொஞ்சமே எதிர்பார்க்கல. நீ இதோட தப்பிக்க முடியாதுன்னு ஹீரோ கிட்ட டிடெக்டிவ் டென்ஷன் ஆகுறாரு. நான் கதை சொல்லும்போது நல்லா தானே இருந்துச்சு, நான் ஒன்றும் கில்லெல்லாம் இல்லைன்னு ஹீரோ கெத்தாக சொல்கிறாரு. அசிஸ்டண்ட்க்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு இன்டர்வியூவில் போலீஸ் வேலையே வெறுத்துட்டாரு. அடுத்த சீனில் டிடெக்டிவும் அசிஸ்டண்ட்டும் கமிஷனரோட கேபினில் இருக்காங்க. ஹீரோ ஸ்மார்ட்டாக பிளேட்டை மாற்றிட்டு தான் டிடெக்டிவ் சொல்கிறாரு. நம்மக்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கமிஷனர் கேட்குறாரு. ஹீரோவை ஆண்ட்ரி கூட பார்த்ததுக்கான விட்னஸ் இருக்கு, ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகுதுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் இருக்கு, கன்ஃபஸ் பண்ண ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு. இதை வச்சு கார் திருடின கேஸை ஹீரோ மேலே போடலான்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. பாடி மட்டும் கிடைச்சிட்டா கொலை கேஸும் போட்டலான்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. போலீஸ் மிரட்டினாங்கன்னு ஹீரோ வீடியோ ரெக்கார்டிங்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணனால ஹீரோ கன்ஃபஸ் பண்ண ஆடியோ ரெக்கார்டிங் கோர்ட்டில் செல்லாதுன்னு கமிஷனர் சொல்கிறாரு. நீங்கள் உள்ளே வர வரைக்கும் எல்லாமே ஒழுங்காக தான் போயிட்டு இருந்துச்சுன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. காரை திருடினதுக்கு போதுமான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இன்னொரு நாள் ஹீரோவை கூப்பிட்டு விசாரிங்கன்னு கமிஷனர் சொல்கிறாரு. ஹீரோ மாதிரி ஒரு சீரியல் கில்லரை ரிலீஸ் பண்ணுறதுல டிடெக்டிவ்க்கு விருப்பமே இல்லை. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சால் நீங்கள் எத்திக்ஸ் கமிட்டியை கன்வின்ஸ் பண்ண பாருங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர் போகிறாரு. இதே நேரம் சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜை பார்த்துட்டு ஹையர் ஆஃபீஸரும் லேடி ஆஃபீஸரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிடெக்டிவும் அசிஸ்டண்ட்டும் ஆடியோ டேப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் ஹீரோவை மிரட்டினாங்க. ஆனால் சர்வேலன்ஸ்க்காக வச்ச கேமராவில் தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜை கமிட்டி கிட்ட கண்டிப்பாக கொடுக்கணுமான்னு லேடி ஆஃபீஸர் யோசிக்கிறாங்க. என்னதான் டிடெக்டிவோட என்கொயரி மெத்தடு தப்பாக இருந்தாலும் சஸ்பெக்ட் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுல டிடெக்டிவ் ஒரு எக்ஸ்பர்ட்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஹையர் ஆஃபீஸருக்கு டிடெக்டிவ் மேலே ஒரு கிரட்ஜ் இருக்கு. கமிட்டியோட முடிவு தான் ஃபைனல், சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் எப்படியும் கமிட்டி கைக்கு போயிடும்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் டிடெக்டிவும் அசிஸ்டண்ட்டும் ஹீரோவோட வீட்டிலேருந்து எடுத்த நியூஸ் பேப்பர்ஸை செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இருக்கும். குறிப்பிட்ட டேட்டில் மட்டும் ஸ்பெஷல் எடிஷன்ஸை ஹீரோ வாங்கி வச்சிருக்கதை டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறாரு. எப்பெல்லாம் மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கோ அந்த டேட்டில் தான் ஹீரோ ஸ்பெஷல் எடிஷனை கலெக்ட் பண்ணிக்காரு. இது ஹீரோக்கு எதிரான ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னு சந்தோஷப்பட்டு டிடெக்டிவும் அசிஸ்டண்ட்டும் கமிஷனர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப லேட்னு கமிஷனர் சொல்கிறாரு. இப்போ ஹையர் ஆஃபீஸரும் லேடி ஆஃபீஸரும் அங்கே வராங்க. கமிஷனர் டிடெக்டிவையும் அசிஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு காலையிலேருந்து நடந்த இன்டர்வியூவை எத்திக்ஸ் கமிட்டி மெம்பர்ஸு சர்வேலன்ஸ் பண்ண விஷயத்த சொல்கிறாரு. இந்த இன்டர்வியூவே செல்லாதுன்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்லிட்டாரா. இது எப்போ நடந்துச்சுன்னு டிடெக்டிவ் ஷாக் ஆகுறாரு. எங்களை சர்வேலன்ஸ் பண்ணது உங்களுக்கு தெரியுமான்னு டிடெக்டிவ் கேட்க எனக்கே தெரியாதுன்னு கமிஷனர் சொல்கிறாரு. ஹீரோவை ரிலீஸ் பண்ணிட்டு வேணும்னா அவரை மானிட்டர் பண்ணிக்கலான்னு கமிஷனர் டிசைட் பண்ணுறாரு. நான் கஷ்டப்பட்டு கேஸை சால்வ் பண்ணாலும் பேர் உங்களுக்கு கிடைக்கும் தானே ஆசைப்பட்டீங்க. சீரியல் கில்லரை போலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வரும், அதுக்கும் நீங்களே கிரெடிட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு டிடெக்டிவ் கோவமாக சொல்கிறாரு. ஹையர் ஆஃபீஸர் டிடெக்டிவையும் அசிஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. எங்களை நாள் ஃபுல்லாக உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிங்கன்னா ஹீரோ ஒரு கில்லருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. அதை பற்றி எத்திக்ஸ் கமிட்டிக்கு கவலை இல்லை, அதை வேறு ஆஃபீஸர்ஸ் டீல் பண்ணிப்பாங்கன்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. சட்டத்தை காப்பாற்றுற விதமாக தான் நான் இன்டர்வியூ பண்ணேன்னு டிடெக்டிவ் சொல்ல சட்டத்தை ஓன் கையில் எடுத்துக்கிட்டு சட்டத்தை காப்பாற்றக்கூடாதுன்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. எனக்கு என்ன, சீரியல் கில்லரை வெளியே விட்டுட்டு அப்புறம் அவன் கையாலே ஒரு நாள் சாவுங்கன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் போயிடுறாரு. கிளைமேக்ஸில் ஹீரோ கிட்ட கமிஷனர் பேசுகிறாரு. வேற வழி இல்லாமல் பொய்யா கன்ஃபஸ் பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்ல பொய்யா இருந்தாலும் இவ்வளோ டீட்டெயிலாக கன்ஃபஸ் பண்ணீங்களேன்னு கமிஷனர் சொல்கிறாரு. இதே நேரம் டிடெக்டிவ் ரிப்போர்ட்டரை தனியாக மீட் பண்ணி இன்டர்வியூவில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ டேப்பை கொடுக்குறாரு. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சீரியல் கில்லருக்கு சீர்வரிசை கொடுத்து வழி அனுப்பியிருக்காங்கன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. டேப்பை லீக் பண்ணதுக்காக டிஸ்மிஸ் ஆகிறத பற்றி டிடெக்டிவ் கவலைப்படலை. ஹீரோ வெளியே வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் காணாமல் போக போகிறாங்களோன்னு டிடெக்டிவ் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. அடுத்து டிடெக்டிவ் மேலேயே என்கொயரி நடக்குது. ஒரு இன்னசென்ட் மேனை ஃப்ரேம் பண்ண பார்த்துருக்கீங்கன்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்ல நோ கமெண்ட்னு டிடெக்டிவ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஹீரோ ஒரு கில்லர்னு ஹையர் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சாலும் டிடெக்டிவ் மேலே ஆக்ஷன் எடுக்கல தான் குறியா இருக்காரு. உனக்கு பென்ஷன் கூட கிடைக்காம கெட்ட பேரோட டிஸ்மிஸ் ஆகிற மாதிரி நான் பண்ணுறேன்னு ஹையர் ஆஃபீஸர் மிரட்டுறாரு. இவர் இப்படி சொன்னதை டிடெக்டிவ் சீக்ரெட்டாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்போ ஹீரோ டிடெக்டிவை முறைச்சி பார்த்துக்கிட்டே கமிஷனர் கூட போகிறாரு.
ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, மறுபடியும் இப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கமிஷனர் கிட்ட ஹீரோ கையை நீட்டுறாரு. கமிஷனர் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் முறைச்சி பார்க்கவும் இட்ஸ் ஓகேன்னு சொல்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து நடந்து போகிறப்ப வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணுறாரு. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து ஏதோ ஒரு ஹைவேல ஹீரோ லிஃப்ட் கேட்டு நிற்கிறாரு. அந்த பக்கமாக வந்த காரில் ஏறி போகிறாரு. இதோட படம் முடியுது. கார் திருடின கேஸ் ஆரம்பித்த இன்டர்வியூ மிஸ்ஸிங் கேஸு, மர்டர் கேஸு, சீரியல் கில்லிங் கேஸ்னு டெவலப் ஆச்சு. லாயர் அட்வைஸை கேட்டு ஹீரோ அமைதியாக இருந்திருந்தா இவ்வளோ கன்ஃபியூஷன் நடந்திருக்காது. ஆனால் ஹீரோ தான் கொலையவே மோட்டிவே இல்லாமல் பண்ணுறவராச்சுல. பசியில் இருந்தனால கொலை பாடின்னு ஹிண்ட் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் தான் டிடெக்டிவ் சாப்பாடே கொடுத்தாரு. இந்த இன்டர்வியூவில் ஹீரோ டிடெக்டிவ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணாலும் அடுத்து கமிஷனர் கிட்ட பிளேட்டை மாற்றி கம்ப்ளைண்ட்டும் பண்ணனால அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கிரிமினல்ஸு மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர்ஸ்குள்ளே இருக்கிற ஈகோ கிளாஷும் காரணம்னு சொல்கிறது தான் இந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.